உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமா. எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடை. இயேசுவே மகிமை தருகிறோ. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே உங்க கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை இந்த ஆலயத்தில் மூடட்டுமே. ஒவ்வொருவராய் என் தேவன் நிரப்புவீராக. உங்க மகிமையால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர். வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினி. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி
மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, அல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இருக்கிற இடத்திலே அல்லேலூயா எத்தனை பேர் இந்த இடத்தில் ஆண்டவரை பார்த்து உண்மையாக சொல்ல முடியும்? அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை நடத்த முடியும். அல்லேலூயா. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தி. உண்மை உள்ளவங்க மாத்திர ஆண்டவரை பார்த்து வாலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உண்மைதானே அந்த வார்த்தை? தாழ்ந்தோரை உயர்த்தினி, பசித்தோரை நன்மைகளா திருப்தி. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்த்து எந்த நிலையிலையோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்து வந்தோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலைமைகளை பார்த்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தோணணும்ல. இருக்கிற இடத்தில் ஆண்டவரை பார்த்து பசித்தோரை நன்மைகளா திருப்தி யாக்கினி, பசித்தோரை நன்மைகளா திருப்தி யாக்கினி. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை ஏசப்பா. ஓரி அந்தர பலபுஷ் அந்தரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இந்த இடத்துல ஆண்டவரை பார்த்துண்டு சொல்ல முடியும்? என்னை நடத்தின தெய்வம் இயேசு மாத்திரமே. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தவர். இந்த உலகத்துல நீ யோசித்து பாருங்க, நாம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கிடக்கும் பொழுது யாருமே நம்ம உலகத்துல, நம்ம குடும்பக்கார் கூட, உற்றார் உறவினர் கூட நம்ம ஏன் என்று எட்டி பார்ப்பதில்லை. ஆனால் நம் தாழ்மையில் இருந்த பொழுது நம்மை விசாரித்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுது நம்மை நடத்தினவர் இயேசு மாத்திரமே. எத்தனை பேருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே.
ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி. ஓ அல்லேலூயா. தேவனுக்குள்ள நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறாயோ அந்த அளவிற்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவா. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல உன்னை சொல்ல முடியும், நம்மளை விட அதிகாரம் உள்ளவர்கள், நம்மளை விட வலியவர்கள், அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டுட்டு இந்த ஏழ்மையான இளையோராயிருக்கிற நம்ம தேடி வந்த இயேசு எவ்வளோ நல்லவருங்க, எவ்வளோ வல்லவருங்க. சொல்ல முடியுமா? வலியோரை அகற்றினரு, தாழ்ந்தோரை உயர்த்தின தெய்வம். பிரைஸ் காட். அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு இருந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்தில் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி, ஒருவேளை நீங்கள் டிவியில் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். பிரைஸ் காட். இருக்கிற இடத்துல சகோதரா சகோதரி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லலாம். இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுவரை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுவரை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரை பார்த்து பிரைஸ் அல்லாஹ், இதுவரையில் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. ஆமே, உம்மை உயர்த்திடுவே. கரங்களை தட்டி பாடலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. வாய்களை திறந்து, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு. நன்றி நிறைந்த உள்ளத்தோடே நன்றி நன்றி சத்தமா சொல்லுவோ. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உங்காரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உங்காரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து? உம்மை உயர்த்திடுவே. ஆமே, நன்றி நன்றி ஐயா. ஆமே, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே இயேசுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும்
அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. ஓ உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி. நன்றி சொல்லுவோம். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமே உம்மை உயர்த்திடுவே. சத்தியமா நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை எத்தனை பேர் விசுவாசத்தோட இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து அப்பா நீர் நல்லவர் என்று சொல்லி தெய்வத்தை ஆராதிக்கலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே. நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமே உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி. சேர்ந்து சொல்லுங்க. சத்தியமா உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை. ஒரு விஷயம் கூட ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி. ஆமே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. இயேசுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமே உம்மை உயர்த்திடு இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. ஆமே. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை அல்லேலூயா. இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இதுவரையில் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று வாலிபர்களும் அன்றைக்கு சொல்லுகிறார்கள், ஓ நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கை உள்ளவர்களா? ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பிரைஸ் காட். இதுவரையிலும் நடத்தின கர்த்தர். பிரைஸ் காட். அன்றைக்கு ஆகார் சொல்றாரு, என்னை காண்பவரை இவ்விடத்தில் கண்டேன். காரணம், என்னை பிரைஸ் காட் நடத்தின தெய்வம். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையை, பார்க்கிற பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை நடத்துகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பிரைஸ் காட். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நடத்துகிற தெய்வம். ஒரு குழந்தைக்கு நடக்க தெரியல, பிரைஸ் காட், முதலாவது கொஞ்சம் அப்படியே நடக்கிற பிள்ளையானால் அந்த தகப்பன் தாயோ அந்த பிள்ளைய அப்படியே கரத்தை, தங்களுடைய கரத்தை பிள்ளையின் கரத்தில் கொடுத்து பிடித்து நடத்துவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைய எப்படி நடத்துவேனோ அப்படியே உன் வலது கரத்தை நான் பிடிச்சுக்கிறேன்றாரு. பிரைஸ் காட். உன் வலது கரத்தை நான் பிடிச்சுக்கிறேன்றாரு. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு? என் வலது கரத்தை கர்த்தர் பிடிச்சாரானா, என் கரத்தை கர்த்தர் பிடிச்சாரானா, எந்த சூழ்நிலைகளையும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். பிரைஸ் காட். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மனிதர்களுடைய கையை பிடிக்கிறாங்க. சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு அவர்களை தாங்க முடியாத, நிற்க முடியாத ஏதோ ஒரு காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த பிடித்த கையை அப்படியே மனிதர்கள் விட்டுட்டு அப்படியே மாறி போயிடுறாங்க. பிரைஸ் காட். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வலது கரத்தை நான் பிடிக்கிறேன் சொல்றாரு. உன் வலது கரத்தை நான் பிடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கரத்தை நான் பிடிக்கிறேன். ஒன்று மட்டும் நன்றாய் புரிந்துக்கோ. பிரைஸ் காட். ஆண்டவர் உன் கையை பிடிச்சாருன்னா, ஆண்டவர் என் கையை பிடிச்சாருன்னா, எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், ஆண்டவர் என் கையை பிடிச்சாருன்னா அவர் விடவே மாட்டா. ஆனா மாறாக ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடிச்சா, பிரைஸ் காட், பிரச்சனை வரும் பொழுது நான் விட்டுட்டு ஓடிடுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் வலது கரத்தை நான் பிடிக்கிறேன், உன் வலது கரத்தை நான் பிடிக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஓ, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா. சொல்லுங்க, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை, முடியவில்லை. ஆமே, உங்க பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, உங்க பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா. கரத்தை பிடிச்சிருக்கிற ஆண்டவரே, தாவீது சொல்லுவது போல, என் கண்களை நான் ஏறெடுத்து பார்ப்பேன். விசுவாசத்தோட நம்முடைய வலது கரத்தை பிடிச்சிருக்கிற ஆண்டவரை பார்த்து ஒன்றை கேளுங்க, இனி எத்தனை தூரம் ஆண்டவரே நான் பயணம் செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு ஒரு தகப்பன் பிள்ளை உறவில ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்பீங்களா, நான் இனி எவ்வளவு தூரம் ஆண்டவரே பயணம் செய்யணும்? எத்தனை தூரம் நான் பயணம் செய்யணும்? நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என் கரத்தை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, இந்த சுமையை சுமக்கிறதுக்கு என்னால முடியல, இந்த மதிலை தாண்ட என்னால முடியல, இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு என்னால முடியல ஆண்டவரே. என் கருத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்கல்ல, என்ன நீங்க நடத்துறீங்கல்ல, எனக்கு துணை நிப்பேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, நான் எவ்வளவு தூரம் இனி பிரயாணம் செய்யணும் ஆண்டவரே? நான் எவ்வளவு தூரம் ஆண்டவரே பிரயாணம் செய்யணும்?
இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை கேட்பது போல ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் அல்லவா அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர் நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. இருக்கிற இடத்துல எல்லா தேவ பிள்ளைகளுடைய 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தலாம். உன் அருகில் இயேசு நிற்கிறார். இருக்கிற இந்த சோதனையை கண்டு நீ கவலைப்படாத. ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோட, ஓ கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், உருண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்யுதே, விடாது மனம் முடிந்து நடந்திடும் என்னையும், விடாது மனம் முடிந்து நடந்திடும் என்னையும், வழுவாமல் வழி நடத்தி செல்லணுமன் தேவனே, வழுவாமல் வழி நடத்தி செல்லணுமன் என் தேவனே. என் கரத்தை பிடிச்சிருக்கீங்களே, என் வலது கையை நீங்க பிடிச்சிருக்கீங்களே. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உனக்கு முன்னே போய் கோலனானவைகளை செவ்வையாக்குவேன். நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகள், நம்முடைய கருத்தை பிடித்து இருக்கிற ஆண்டவர் வழுவாமல் வழி நடத்தி செல்லணுமன் தேவனே, வழுவாமல் வழி நடத்தி செல்லணுமன் தேவனே. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ எந்த சூழ்நிலை வேணாலும் நடந்து போய்க்கோ, உனக்கு துணை நிற்கிற ஆண்டவர். நீ தனிமையா நிற்கிறியா? நீ தனிமை அல்ல, தனிமை அல்ல. தனியா நிற்கிற உனக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். நீ தனிமையானவள் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆபிரகாமோடு ஆண்டவர் துணை நின்றதுனால ஆபிரகாமுக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழுந்து வந்தாங்க. ஆபிரகாம் அசைக்க முடியல. காரணம், ஆபிரகாமோட ஆண்டவர் துணை நின்றார். ஆபிரகாமோடு தெய்வம் துணையாய் நின்றபடியினால் ஆபிரகாமை அசைப்பதற்கு
உலகத்துல எந்த மனித சக்திக்கும் முடியாமல் போனது. இன்றைக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா, ஆபிரகாமுக்கு துணை நின்றவர் எனக்கும் அவர் துணை நிற்கிறார். Praise God. Hallelujah. Jesus. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. எல்லாரும் கண்களை மூடி, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரகமும் ஆக்குறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். நீ போராட்டத்தின் மத்தியில் நிற்கலாம், சோதனை மத்தியில் இருக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை புதிதும் கூர்மையான இயந்திரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். பிரைஸ் காட். ஆண்டவர் நம் பக்கத்துல துணை நின்னா நம்ம எதுக்குங்க கவலைப்படணும்? நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பிரைஸ் காட். இருக்கிற இடத்துல எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். மோசையின் பட்சம் ஆண்டவர் நின்றார். மோசையின் பட்சம் ஆண்டவர் நின்றார். சகல காரியத்தையும் கர்த்தர் மோசைக்கு நன்மையாகவே செய்து கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். பிரைஸ் காட். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் துணை நிற்கிறார். உங்களுக்கு சொல்றேன், மோசையோடு ஆண்டவர் துணை நின்றபடியினால் எகிப்து தேசத்துல மந்திரவாதிகள் தோற்று போனார்கள். மோசையோடு ஆண்டவர் துணை நின்றபடியினால் எகிப்தின் பார்வோன் பிரைஸ் காட் தோற்று போனான். மோசையோடு ஆண்டவர் துணை நின்றபடியினாலே செங்கடல் இரண்டாக பிரிக்கப்பட்டது. மோசையோடு ஆண்டவர் துணை நின்றபடியினால் கன்மலையில் இருந்து தேவன் தண்ணீரை வரவழைத்தார். மோசையோடு ஆண்டவர் துணை நின்றபடியினால் சகலவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவன் பலனையும் அதிகாரத்தையும் மோசைக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாது. எந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? குடும்ப வாழ்க்கையை குறித்து நீ பயப்படுகிறாயோ? பயப்படாத. நாளை தினத்தை குறித்து பயப்படுகிறாயோ? பயப்படாதே. உனக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படுகிறாயோ? பயப்படாதே. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து நீ பயப்படுகிறாயோ? பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து நீ பயப்படுகிறாயோ? பயப்படாதே. ஒன்று முன்னை சேதப்படுத்துவதில்லை, ஒன்று முன்னை அமுக்கி போடுவதில்லை. கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்தில் ரெண்டு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை சத்தமா, என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார், என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார், என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார், என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். Praise God. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான், விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். பயம் உன்னை ஒடுக்க கூடாது. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டே, நான் பயப்பட மாட்டே, பயப்பட மாட்டே, நான் பயப்பட மாட்டே. இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா பயப்பட மாட்டே, நான் பயப்பட. கரங்களை தட்டி பயப்பட மாட்டே, நான் பயப்பட மாட்டே. இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட
கூட வருகிறா. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட சத்தமா பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு. சத்தமாய் சொல்லலாமா? காற்று வீசட்டோ, கடல் பொங்கட்டோ, காற்று வீசட்டோ, கடல் பொங்கட்டோ, எனது நங்கூரோ இயேசு இருக்கிறா, எனது நங்கூரோ இயேசு இருக்கிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு. சொல்லுவோ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட. ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு. சத்தத்தை உயர்த்தி இயேசு என்னோடு இருப்பதனா. உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட. ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு. சத்தமாய் சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட. ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உதவி செய்கிறா, பலன் தருகிறா, உதவி செய்கிறா, பலன் தருகிறா. ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட. சத்தியமா பயப்பட மாட்டேன், நான் ஆமே பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு. ஆமே இயேசு என்னோடு. கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தலாமா? நான் பயப்பட மாட்டேன். என்னை கரம் பிடித்து நடத்துகிற இயேசு, என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்னோடு கூட வருகிறார், என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் பயப்பட மாட்டேன். என்னை விசாரிக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ராமன் சொல்லுவோம் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை? நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் வலது கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட். அவர் எனக்கு துணை இருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். வேதத்துல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். 1வது வசனம், இதற்கு பின்பு மோபா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசேபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசேபாத் பயந்து, பிரைஸ் காட். யோசேபாத் என்று சொல்லப்பட்ட ராஜா அவனுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு புறப்பட்டு வருகிறார்கள் என்று அறிந்தவுடனே
யோசேபாத் பயந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரைஸ் காட். அந்த பயத்தின் நடுக்கத்தில் யோசேபாத் ஜெபித்ததை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது யோசேபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களுக்கும் எருசலேமியருக்கும் கூடின சபையில் நின்று அவன் ஜெபித்த விதத்தை சொல்லுகிறேன். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென் சொல்லலாமா? ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது. தேவனோடு ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்க முடியாது. பிரைஸ் காட். ஒருவர் எதிர்த்து நிற்க முடியாது. யோசேபாத் சொல்ற, ஆண்டவரே, வல்லமையும் பராக்கிரமும் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. பயந்தா. அந்த பயத்தின் நடுவில் தேவ சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்கிற ஜெபம், வல்லமையும் பராக்கிரமும் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டா வேதம் சொல்லுகிறது, யோசேபாத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்கள் பிரைஸ் காட் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு கீழே விழுந்தார்கள். ஆண்டவர் சொல்றார் 15வது வசனத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனாகிய பெனனியாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகேசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியான் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையதென்று அந்த தீர்க்கதரிசி யோசேபாத்தை பார்த்து சொல்லுகிறார். இந்த யுத்தம் ராஜாவே உம்முடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் நடுவில் இருக்கிற பிரச்சனை அது உனக்குரியதல்ல, உனக்கு இருக்கிற போராட்டம் அது உனக்குரியதல்ல, உனக்கு இருக்கிற கவலைகள் அது உனக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. இந்த யுத்தம் கர்த்தருக்குரியது, இந்த பிரச்சனை கர்த்தருக்குரியது. இன்றைக்கே கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணுவதற்கு, நீர் இருக்கிற இடத்தில், நீங்கள் அமர்கிற இடத்தில் என் ஆவியானவர் இறங்கி வருகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் இயேசுவே என் வாழ்க்கையில் இறங்கி வருகிறதற்கு நன்றி தகப்பனே என்று சொல்லலாமே. பிரைஸ் காட். யோசேபாத் பயந்து நடுங்கி இதை மேற்கொள்ள முடியுமோ முடியாதோ என்று கலங்கி நிற்கிற யோசேபாத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படாதே, நீ கலங்காதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல. இப்போ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அது உனக்குரியதல்ல, அது தேவன் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தர் சொல்றார். தேவன் பார்த்துக் கொள்வார். எந்த நிலைமையில் நீ இருக்கிறாய் என்பது அது தேவனுக்கு விஷயம் அல்ல. எந்த நிலைமையில் காணப்படுகிறாய் என்பது தேவனுக்கு அது ஒரு விஷயம் அல்ல. என் கர்த்தர் உன்னுடைய பிரச்சனையை அவர் பிரச்சனையாக பார்க்கிறார், உன்னுடைய போராட்டத்தை அவர் அவருடைய போராட்டமாய் பார்க்கிறார். என்னை கேட்கிற மகனே மகளே, இந்த ராத்திரி வேளையில் இதை பார்க்கிற இந்த நேரத்தில் விடுதலை தருவதற்கு பிரைஸ் காட். ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர், ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளுடைய கண்ணீரை துடைத்தவர், உன் கண்ணீர் அவருடைய கண்ணீராய் ஏற்றுக்கொண்டு உன் கண்ணீரை துடைக்க அவர் உன் அருகில் வருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, நம்பத்தக்க
தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. சொல்லலாமா? நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே. எத்தனை பேர் உண்மையா உம்மைத்தானே நம்பியுள்ளே. வாழ்வே வழியே வாய் தூகிறே உம்மை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? வாழ்வே ஆமென் வழியே வாய் தூகிறே உம்மை வணங்குகிறே. சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்வே வழியே வாய் தூகிறே உம்மை வணங்குகிறே. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றி நீ. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றி நீ. ஒப்படைத்தே வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. சொல்லுவோமா? ஒப்படைத்தே வழிகளெல்லாம் ஆண்டவரை பார்த்து உம்மையே சார்ந்து கொண்டே. ஆழ்வே வழியே வாய் தூகிறே உம்மை வணங். சத்தத்தை உயர்த்தி வாழ்வே ஆமென் வழியே வாய் தூகிறே உம்மை. அல்லேலூயா. வாழ்வே வழியே வாய் தூகிறே உம்மை வணங்குகிறே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்வே என் வழியே வாய் தூகிறே உம்மை வணங்குகிறே. என் நம்பிக்கையும் நீங்க தான் ஆண்டவரே. என் நங்கூரவும் நீங்க தான். என் கேடகமும் நீங்க தான். எனக்கு எல்லாம் நீங்க தான். எல்லாமே நீங்க தான். என் உசுறு நீங்கப்பா. என் பசியும் நீங்கப்பா. எண்டாக நீங்கப்பா. எனக்கு எல்லாம் நீங்கப்பா. என் உசுறு நீங்கப்பா. என் பசியும் நீங்கப்பா. எண்டாக நீங்கப்பா. எனக்கு எல்லாம் நீங்கப்பா. ஏங்குகிறே உந்தன் அன்பிற்கா. சேர்ந்து சொல்லுவோம். தவிக்கின்றே உந்தன் அன்பிற்கா. ஏங்குகிறே உந்தன் அன்பிற்கா. தவிக்கின்றே உந்தன் அன்பிற்கா. உலகம் எனக்கு வேண்டாம் ஐயா. சத்தத்தை உயர்த்தி அன்பு மட்டும் போதுமை. இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அன்பு மட்டும் போதுமையா. என் உசுறு நீங்கப்பா. என் பசியும் நீங்கப்பா. எண்டாக நீங்கப்பா. எனக்கு எல்லாம் நீங்கப்பா. என் உசுறு நீங்கப்பா. என்
பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா. எனக்கு சத்தத்தை உயர்த்தி என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா. எனக்கு எல்லாம் சத்தமா என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா. எனக்கு எல்லாம் நீங்கப்பா. இந்த உலகம் என்னை பாவி என்று தள்ளின போது கரம் பிடித்து அன்போடு நனைத்து சென்றீரே. இந்த உலகம் என்னை பாவி என்று தள்ளின போது கரம் பிடித்து அன்போடு அணைத்து கொண்டீரே. நேசத்தின் உச்சிதங்களால் திருப்தி ஆக்கினே, நேசத்தின் உச்சிதங்களால் திருப்தி ஆக்கினே. உமக்கு இணை உலகத்திலே யாரும் இல்லப்பா, உமக்கு இணை உலகத்திலே. அல்லேலூயா. என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா. எனக்கு எல்லாம் நீங்கப்பா, என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. ஆண்டவரே வாழ்வானாலும் சாவாழ்வானாலும் எல்லாம் உம்மிடத்தில் தான், உம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவரே என்னையும் என் பிள்ளைகள் என் குடும்பம் யாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிற இடத்தில் வாய்களை திறந்து இயேசுவே எல்லாவற்றையும் ஆள்கொள்ளுவீராக, எல்லாவற்றையும் ஆள்கொள்ளுவீராக, எல்லாவற்றையும் நீர் ஆள்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இருக்கிறத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ தாவீதின் குமாரனே, என் கரத்தை பிடித்தவரே, என் கரத்தை பிடித்தவரே, எனக்கு துணை நிற்பேன் என்று சொன்னவரே, எனக்கு துணையாக வருபவரே, ஆண்டவரே என் வேதனைகளில் என் கண்ணீரை துடைக்க வருகிறவரே, என் போராட்டத்தை நீக்க வருபவரே, உமக்கு நன்றி, என் தேவனுக்கு நன்றி. எல்லா நேரத்திலும் எப்பொழுதிலும் என் தேவனுக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, யோசேபாத்துக்கு மேற்கொள்ள முடியாத பிரச்சனையின் மத்தியில அவன் ஒன்றை தேர்வு செய்தான், தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தை அவன் தேர்வு செய்தான். அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், இந்த பிரச்சனையை என்னால தாண்ட முடியாது. இன்னைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை உன்னை விட பெருசா இருக்கலாம். உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற பணத்தினால அதை சரி கட்ட முடியாத நிலைமைக்குள் நீ காணப்படலாம். உனக்கு இருக்கிற போராட்டம், அது உன்னால எதையும் மேற்கொள்ள முடியாத நிலைமையில் நீ காணப்படலாம். யோசேபாத்தை போல அவனுக்கு தெரியும், இந்த மூன்று கூட்டத்தாரையும் என்னால மேற்கொள்ள முடியாது. இதை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய சமூகம். அதை அறிந்த யோசேபாத் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது யோசேபாத்துக்கு ஜெயத்தை கட்டளையிட்டவர் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து ஒன்றை உணர்த்த சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய போராட்டங்களை காட்டிலும் பெரிய ஆண்டவரினோடு இருக்கிறார். ஆகையினால் யோசேபாத்தை போல அவருடைய சமூகத்தை உனக்காக நீ தேர்வு செய்து கொண்டால், அவருடைய சமூகத்தை நீ தெரிந்து கொண்டால், அவருடைய சமூகத்தில் யோசேபாத்தை போல நீ அமர்ந்திருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் அது உன்னுடையதல்ல. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிற இடத்தில் அப்படியே கண்களை மூடுவோமா? ஓ thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓரியம் தரமனமஷம் தரதனரியம் தரமனமுஷ் தேவ பிரசன்னம் உன்மேல் இறங்கி வருகிறதை உணர்கிறேன். அவருடைய கிருபை உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது.
ஹalleluya. praise the Lord. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிற. எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமா? அல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்பே, காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வே, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்பே, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நான் ஓ ஜீவதேவன் பின் செல்லுவே, ஜீவ ஒளிதனை கண்டடைவே, ஜீவதேவ பின் செல்லுவே, ஜீவ ஒளிதனை கண்டடைவே. மனதின் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தந்தார். மனதின் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தந்தார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்பே, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றி கொள்வே, கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நான் பற்றி கொள்வே. ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லே சத்தத்தை உயர்த்தி ஆஹா லே ஹல்லேலூயா, ஆஹா எல்லாரும் ஆராதிப்போமா? இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இதை பார்க்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு தருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் யாவையும் சந்தித்தருளும் ஆண்டவரே. சமாதானத்தோடு கர்த்தர் வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்பொழுதும் கூட இருக்கட்டும். பெரிய காரியம் செய்யும், ஆசீர்வதியும். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Amen. Jesus.